உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஒருத்தங்க இங்க வராங்க. கூப்பிட்டுருவோமா? ரெடி 3 2 1. நான் ஒரு ஸ்டெப் போடுவேன். என்ன பாட்டுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். வளையறாங்களே பயங்கரமா. என்ன ஆரம்பமே இப்படி இருந்தா என்ன பாட்டுன்னு சொல்லிட்டுமா? என்ன என்ன ஓடுறீங்க? இது மாதிரி ஏதாவது ஓடி ஓடி தேடி தேடி எங்க 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 கரெக்ட். வசந்த் சார் கரெக்டா? அந்த ஃபாரின் சொல்லட்டுமா? சொல்லிட்டா இதுவரையில நான் யார்கிட்ட சொன்னது இல்லை. நடுராத்திரி 2:44க்கு எனக்கு ஒரு போன் வருது. போன் எடுக்கல, திருப்பி மெசேஜ் பண்றாங்க. நான் சிம்ரன், உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்றாங்க. நீங்க வெளியில போகணும்னு சொல்றாங்க. நான் நடு ரோட்ல நிக்கிறேன். 2 குழந்தைகளை வேற வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாம்பே போன போது லாஸ்ட் டே வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோயின் கிடைக்கல. லாஸ்டா ஒரே ஒருத்தர் பாருங்க, அவங்கள வழக்கமா என்னோட டெஸ்ட் படி ஃப்ரிட்ஜை தரங்க, தண்ணி குடிங்க, சிரிங்க, நடிங்க, டான்ஸ் ஆடி காட்டுங்கன்னு ஒரு டான்ஸ் ஆடினாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அந்த ஈவினிங் அன்னைக்கு நைட் வந்த நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இட் வுட் ரியலி ஹேவ் பீன் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. எவர்கிரீன் ஆக்ட்ரஸ். இந்த எவர்கிரீன் ஆக்ட்ரஸ்க்கு அவார்டு தரணும்னா அவங்க கண்டிப்பா திரைத்துறையில் பல உச்சங்களை தொட்டவங்களா தான் இருக்கணும். இந்த விருதாளருக்கு இந்த விருதை தரப்போகிறவர் யார்? அதாவது இவர் பாக்குறதுக்கு பயங்கரம் வசந்தமா சாந்தமா இருந்தாலும் அவருடைய எழுத்தும் படங்களும் ரொம்ப இன்டென்ஸா தாட்ஃபுல்லா இருக்கும். டைரக்டர் வசந்த் அவர்களை மேடை கழிக்கிறோம். இவரோடு சேர்த்து தமிழ் சினிமாவில் ப்ரொமோஷன் என்ற வார்த்தைக்கு எல்லோருக்கும் அர்த்தம் தெரிவதற்கு முன்பே தனது தாரக மந்திரமாக கொண்டவர் சினிமா ஒரு கண், தமிழ் இன்னொரு கண். இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மண்ணின் மைந்தர் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தான் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறேன். தயாரிப்பாளர்களின் சூப்பர் ஸ்டார் இவங்களுடன் இணைந்து இன்னொரு பிரசன்டரை நான் கூப்பிட ஆசைப்படுறேன். மிஸ்டர் விஜிபி ரவிதாஸ், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் விஜிபி குரூப்ஸ். இந்த விருது யாருக்கு போகுது, அந்த வின்னர் யார் அப்படின்றத பார்க்கலாம். எவர்கிரீன் ஆக்ட்ரஸ். கேன் வி ஹேவ் தி ஏவி ப்ளீஸ்? தமிழ் சினிமாவில் கனவு கன்னி, நம்பர் 1 ஹீரோயின் என பட்டம் பெற்றவர்கள் உண்டு. இவற்றோடு ஆக்டிங் குயின், டான்ஸ் குயின், ஆக்ஷன் குயின் என எல்லா பட்டங்களையும் வாரி எள்ளிக்கொண்ட ஒரே ஹீரோயின் என்றால் அது சிம்ரன். சேனல் தொகுப்பாளராக கெரியரை தொடங்கி ஹிந்தி உள்ளிட்ட சில மொழி படங்களில் அறிமுகமானவருக்கு தமிழ்நாடு விரித்தது சிவப்பு கம்பளம். 1997இல் VIP, நேருக்கு நேர் படங்கள் மூலம் தமிழில் ஆட்டத்தை ஆரம்பித்தவர் 2 ஆண்டுகளில் உச்சம் தொட்டார். கமல், விஜய், அஜித், சூர்யா என முன்னணி நடிகர்களின் படங்களில் மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின் ஆனார். துள்ளாத மனதையும் துள்ள வைத்து தமிழ் ரசிகர்களின் பிரியமானவளானார். ஆழ்தோட்ட பூபதியில் தமிழ்நாட்டையே ஆட வைத்தார். பல மொழிகளிலும் 90க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து கால் நூற்றாண்டாய் தமிழ் சினிமாவின் டார்லிங்காக திகழும் இந்த 20 கோடி நிலவின் அழகுக்கு எவர்கிரீன் நாயகி விருது வழங்கி ரசிக்கிறது அவள் விகடன். Alright, ladies and gentlemen, எவர்கிரீன் நாயகி சிம்ரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வருஷம் அப்போ நான் விஐபின்னு ஒரு படம் உருவாக்குறேன். SD சபா தான் டைரக்டரு.
அந்த படத்துக்கு வந்து ரம்பாவை புக் பண்ணிட்டோம், பிரபுதேவை புக் பண்ணிட்டோம், அப்பாஸை புக் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொரு ஹீரோயினை பேசி முடிச்சிட்டோம். அவங்க பூஜைக்கெல்லாம் வந்துட்டாங்க. பூஜைக்கெல்லாம் வந்துட்டு ப்ரொடியூசர் வந்து பார்க்கலன்னு கொஞ்சம் வருத்தமாக பேசியிருக்காங்க. என்னடா இது, நம்ம எதுக்கு போய் பார்க்கணும், தேவையில்லாத ஒன்றாச்சே அப்படின்னு சொல்லி ஆரம்பமே இப்படி இருந்தால் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூட சத்தம் போட்டிருக்காங்க. அவங்களும் நல்ல நடிகை தான், ஆனால் அது வந்து மனசுக்கு கொஞ்சம் நெருடாக இருந்து நான் அவங்கள வேணான்னு சொல்லிட்டேன். தேரே மேரே சப்புனேன்னு ஒரு ஹிந்தி படத்தில் சிம்ரன் பண்ணதெல்லாம் என்கிட்ட போட்டு காமிச்சாங்க. நான் சொன்னேன், இது ரொம்ப நாள் நல்லா இருக்க, இவங்கள பேசுங்க அப்படின்னேன். அப்போ ஏபிசிஎல் தான் அந்த கம்பெனி தான் அவங்கள கான்ட்ராக்ட் போட்டு எங்ககிட்ட அனுப்பிச்சாங்க. அப்போ நான் 2 படத்துக்கு புக் பண்ணேன். ரொம்ப சொல்லணுன்னா நான் அவங்கள வந்து நான் பாம்பேயில் இருக்கும்போது சகாரா ஹோட்டல், ஐ திங்க் சகாரா ஹோட்டல், நான் ரிசப்ஷனில் இருக்கும்போது வந்து பார்த்து, ஆனால் ஃபேமிலியோடு வந்தாங்க. 2 இவங்க சிஸ்டரு, அம்மா, இவங்கெல்லாம் ஒரு 3-4 பேரோட வந்தாங்க. அப்போ பார்த்து பேசிட்டு நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் பூஜைக்கு பார்த்ததோட, ஷூட்டிங் போது பார்த்ததோடு சரி. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும்போது கூட நான் அவங்கள பார்த்தது கிடையாது. அப்புறம் ஆடியோ ரிலீஸ்க்கு மாத்திரம் அது பண்ணோம். கிட்டத்தட்ட இவங்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகுது, பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கு ஒரு பாட்டுக்கு மாத்திரம் நான் வந்து 3 நிமிஷம் வர்றதுக்கு வந்து அந்த காலத்தில் 48 லட்சத்துக்கு செட்டு போட்டு, அப்புறம் பாம்பேலேருந்து கேட்குறாங்க, ஆந்திராவிலேருந்து வந்து அந்த செட்டுக்காரன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உடச்சிட்டேன், நமக்கு ஒரு பேர் நிற்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் இவங்களை நான் சந்திச்சதே கிடையாது. மிகப்பெரிய உச்சத்துக்கு போகிறாங்க. அந்த 2வது படம் எனக்கு ரொம்ப கம்மியான சம்பளம். அப்போ கூட அவங்க நிறைய சம்பளம் வாங்கட்டும்னு நான் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி கேட்டதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு பொறுத்து அவங்க ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஒன்று ஈசிஆர் ரோட்டில் உருவாக்குறாங்க. அவங்களோட நன்றி உணர்வு பாருங்க, என்னை கூப்பிட்டு திறப்புழா கூப்பிட்றாங்க. 2வது தடவை நான் மீட் பண்ணுறேன், அப்போவும் சபையில் தான். இதுக்கு அடுத்து அந்த ஃபாரின் சொல்லட்டுமா, சொல்லிட்டா கிட்டத்தட்ட ஒரு 29வது வருஷம், கடந்த வருஷத்தில் நடுராத்திரி 2:44க்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. நடுராத்திரியில் யாரா ஃபோன் பண்ணுறாங்க, அன்னோன் காலாக இருக்குதுன்னு எடுத்து பேசினா, நான் ஃபோன் எடுக்கலை. திருப்பி மெசேஜ் பண்ணுறாங்க, நான் சிம்ரன், உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்றாங்க. நான் உடனே ஃபோன் பண்ணி பேசினா, நான் லண்டனில் இருக்கேன், எனக்கு வந்து இப்போ வந்து ஹோட்டல்லேருந்து சூழ்நிலை வந்து ஹோட்டலில் அந்த அக்காமடேஷன் முடிஞ்சு போச்சு, நீங்கள் வெளியில் போகணுன்னு சொல்கிறாங்க, நான் நடு ரோட்டில் நிற்கிறேன். எப்படி எனக்கு என் நம்பர் கேட்டது, எப்படி வாங்குச்சு, இதுக்கு முன்னாடி நம்ம பேசுறது இல்லையே. உடனே நான் சொன்னேன், நீ அங்கேயே இருமா, 2 குழந்தைகளை வேறு வச்சுக்கின்னு இருக்காங்க, 2 பசங்களை வச்சுன்னு நடு ரோட்டில் நிற்கிறாங்க. உடனே என்னுடைய நண்பர் சென்னை தோசா அசோகனுக்கு ஃபோன் பண்ணிட்டு, இந்த மாதிரி ப்ராப்ளம், நீ லண்டனில் இருக்கிற, நீ உடனே ஹெல்ப் பண்ணுன்றேன். அவர் சொன்னார், சார் நான் அமெரிக்காவில் இருக்கேன், அவங்க நம்பர் கொடுங்க. என் நண்பர்கிட்டலாம் கொடுத்து நான் பேசி அது கொஞ்சம் எப்படியாவது நான் சப்போர்ட் பண்ணுறேன்னாரு. அதுக்கப்புறம் டாக்டர் முரளி மனோகருக்கு ஃபோன் போட்டேன், அவர் லண்டனில் இருக்கார். ஏன்னா லண்டன்காரனா சிலோனில் இருக்கார், அதனால் லண்டன் டாக்டர் முரளி மனோகருக்கு ஃபோன் போட்டோடனே அவரு உடனே கார் எடுத்து போய் இவங்களை இட்டும் போயிட்டு சேர்ந்தேன். நான் சொன்னேன், ஏதாவது பணம் ஏதாவது, அதெல்லாம் என்கிட்ட இருக்குது, இடம் மாத்திரம் தான் வேணும்னாங்க. இன்னைக்கு இந்த சபையில் இதுவரையிலும் நான் யார்கிட்ட சொன்னதில்லை. ஆனால் என்னை நினச்சி என்னை சேர்த்ததுக்கு நான் அதுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் என்கிட்ட நன்றி சொல்கிறதுக்கு பல முறை வரணுன்னுவாங்க. நான் சொன்னேன், சொல்கிறேன் இல்லை வந்தே தீர்வேன், இல்லைம்மா நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க பசங்களாம் அவங்க ஹஸ்பண்டெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. நான் என் பேர பசங்களாம் கூப்பிட்டுக்கின்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள கௌரவப்படுத்திட்டு நான் இருந்துட்டு வந்தேன். ஸோ ஒரு உண்மையிலேயே ஒரு மரியாதைக்குரிய மகோனதத்துக்குரிய ஒரு நங்கை நல்லால்னா அது நன்றி உணர்வுடன் சிம்ரன் தான் சொல்லலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சிம்ரன்னா நான் வந்து அவங்க எஸ்ல ஆரம்பிக்கிறதுனால 3 எஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். சிம்ரன்னா ஸ்டைல், சிம்ரன்னா சின்சியர், சிம்ரன்னா ஸ்மைல், என்ன வேணா சொல்லிட்டே போகலாம், நிறைய சொல்லிட்டே போகலாம். மனம் விரும்புதேன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க முதல் பாட்டு பல்லவி, தமிழ்நாடு என்ன இந்தியாவே மனம் விரும்புதேன்னு சிம்ரனை இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறாங்க.
அவள் வருவாளான்னு கேட்டேன், வந்து கலக்கி இத்தனை வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 31 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 28 29 வருஷம் ஆச்சு நேருக்கு நேர் வந்து இன்னைக்கும் விருது வாங்குறாங்க. லக்கிலி ஏதோ அந்த விருது கொடுக்குற இடத்துல நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு ஃபஸ்ட்டு அவங்கள நான் செலக்ட் பண்ணதை வந்து என்னால் மறக்கவே முடியாது. சார் வந்து 96ல் விஐபி பற்றி சொன்னார். 95ல் ஆசை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் செப்டம்பரில் ரிலீஸ் ஆசை, அக்டோபரில் நான் வந்து பாம்பே சென்டார் ஹோட்டலில் அடுத்த படம் மணி சாரே ப்ரொடக்ஷன் நேருக்கு நேர்னு படத்துக்கு பேர் வச்சு அது வந்து முதல்ல கொஞ்ச நாள் ப்ரொடக்ஷனில் இருந்தது, அதனால நடுவில் விஐபி வந்தது. ஸோ நாங்கள் வந்து அந்த ப்ரொடக்ஷனுக்கு நான் செலக்ட் பண்ணுறதுக்காக பாம்பே போனபோது லாஸ்ட் டே வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோயின் கிடைக்கல. அன்றைக்கி ஈவினிங் நான் ஃப்ளைட்டில் கிளம்பி தான் ஆகணும். லாஸ்ட்டாக ஒரே ஒருத்தர் பாருங்கள், தேரே மேரே சப்மே ஒரு ஹிந்தி படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க அமிதாப் பச்சன் ப்ரொடக்ஷனில், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கன்னு அந்த ஏஜென்ட் சொன்னார். நான் ஊருக்கு ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சாயங்காலம் ஒரு 2 hours டைம் இருக்கும்போது வந்தாங்க. வரும்போது நான் நம்பவே இல்லை, அவங்க அமிதாப் பச்சன் படத்தில் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறவங்க ஒரு ஒன் ஆஃப் த ரோல் 2 ஹீரோயின்ஸ்லேயோ ஏதோ ஒன்றா பண்ணுறாங்கன்னாங்க. அவ்வளவு சிம்பிளாக ஒரு சுடிதார் போட்டு அவ்வளவு சிம்பிளாக உள்ளே வந்தாங்க. நான் அவங்கள வந்து வழக்கமாக என்னோட டெஸ்ட் படி ஃப்ரிட்ஜை தரங்க, தண்ணி குடிங்க, சிரிங்க, நடிங்க எல்லாம் ஸ்க்ரீன் டெஸ்ட் நடந்தது, அதெல்லாம் நல்லா பண்ணாங்க. ஆனால் அவங்க ஒரு டான்ஸ் ஆடி காட்டுங்கன்னு ஒன்று ஒரு டான்ஸ் ஆடினாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அந்த மேஜிக் தெரிஞ்சுது. சிம்ரன்னா அந்த டான்ஸ் அந்த மேஜிக் தானே. என்ன கிரேஸ் அவங்கள மாதிரி. அது வந்து வெரி குவைட் பர்சன், வெரி சின்சியர் பர்சன். சரி, எல்லா தமிழில் வந்து எல்லா டைலாகையும் இங்கிலீஷில் எழுதி வச்சுட்டு பைஹார்ட் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி கூட 2வது டேக் வாங்கினது கிடையாது நேருக்கு நேரும் போதே, ஃபஸ்ட்டு படத்தும் போதே. அதுலேருந்து அவங்க வந்து கன்னத்தில் முத்தமிட்டால்னு மணி சாரோட பண்ண படத்துலேருந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து டான்ஸ்லேருந்து அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுலேருந்து செட்டுக்கு வர்றதுலேருந்து எவ்வளோ நல்ல பேரோட இந்த இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி இவ்வளோ பிரமாதமாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட முதல் படத்தில் அவங்கள அறிமுகப்படுத்துறதுல எனக்கு இருக்கிற பெருமை இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஐ எம் வெரி ஹாப்பி. சூப்பர் சார், உங்க எல்லாருக்கும் தான் நன்றி சொன்னேன் இப்படி ஒரு அழகிய தமிழ் சினிமாக்கு கொண்டு வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். Thank you for joining us, sir. Thank you, sir. Yes, Evergreen Nayagi, the mic is yours. Yes. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி வசந்த் சார், தானு சார். அண்ட் ஆமாம், இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எல்லாமே சொன்னதை வந்து கரெக்டு தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெக்கக்னைசிங் என்னோட சின்சியாரிட்டி, சிம்ப்ளிசிட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஒரு தடவை ஒரு சிக்கலில் மாட்டும்போது தானு சார் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அன்றைக்கி ஈவினிங் அன்றைக்கி நைட் வந்த நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா இட் வுட் ரியலி ஹேவ் பின் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. அண்ட் அவள் விக்டன் அவார்ட்ஸ் ரொம்ப நன்றி எனக்கு இந்த ரெக்கக்னைசேஷன் கொடுக்கறதுக்கு ஆஸ் அன் எவர்கிரீன் ஆர்டிஸ்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே ஷோபா மேம் இருக்காங்க. ஷோபா ஆண்டி, நீங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் படத்து ஒன்ஸ் மோரில் பாட்டு பாடியிருக்கீங்க எனக்காக, உர்மிளா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் டான் மேம், நான் ஷாக்ல இருக்கேன். எப்படி 25 வருஷமா அப்படியே இருக்காங்க? அதான் ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க தெரியுது. 28 years. 28 years. கடவுளே சார், சிம்ரன் சார். அந்த மூமெண்ட் தான் எனக்கு. ஆனா ஒரு क्वेश्चन இருக்கு மேம். உங்க லைஃப்ல 3 ஸ்டேஜஸ் நீங்க தாண்டி வந்திருக்கீங்க. அறிமுக நாயகி, ஃப்ரெஷ் ஃபேஸ், கனவு கண்ணி, ட்ரீம் கேர்ள், இப்ப எவர்கிரீன் நாயகி, ஒரு வாழ்நாள் சாதனையாளர். இந்த 3 ஸ்டேஜஸ்ல, இந்த 3 ஸ்டேஜஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது? என்னென்ன ஸ்டேஜஸ்ல எந்தெந்த சேலஞ்சஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? எல்லா ஸ்டேஜ்லேயும் நீங்கள் சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதை தாண்டி நீங்கள் எப்படி வரீங்கன்னா தட் இஸ் த ஆக்சுவலி மெயின் சேலஞ்ச். அப்படி அந்த சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, ஃபேஸ் டு ஃபேஸ், டைரெக்டாக, மோட்டிவேட்டடாக, இன்ஸ்பைரிங்காக யாரோக்கிட்ட பேசி நான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் இருக்கேன், இதிலேருந்து எப்படி வெளியே வரணும். யூ ஷுட் நெவர் கிவ் அப். நெவர் கிவிங் அப் இஸ் த ஸ்பிரிட். ஸோ எல்லா ஸ்டேஜஸில் சேலஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். 20s, 30s, 40s, 50s, 60s, 70s. ஸோ 20s, 30sல வந்து கிட்ஸோட சேலஞ்சஸ் இருக்கும். எப்படி நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறோம் அந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும். 50, 70, 60sல வந்து மெடிக்கல் எப்படி நம்ம பண்ண போகிறோம், ஸோ அதோட சேலஞ்ச் இருக்கும். ஸோ சேலஞ்சஸ் வில் நெவர் ஸ்டாப். ஐ ஃபீல் யூனோ இட் இஸ் ஜஸ்ட் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட எப்படி நீங்கள் அந்த சேலஞ்ச்
வந்து தாண்டி வரீங்கன்னா ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் திங். வெல் செட். சூப்பர் மேம். அப்படியே ஒரு நிமிஷம் அந்த விருதை என்கிட்ட கொடுங்க. உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஒருத்தங்க இங்க வராங்க. கூப்பிட்டுருவோமா? ஆமா. ரெடி 3 2 1 வாங்க. ஹலோ. ஹலோ. ஹாய் ஹாய். மேம், உங்களோட ஃபேன். ஹலோ, ஹலோ. உங்க பேர் என்ன? லக்ஷன்யா. லக்ஷன்யா. Yeah. ஓகே. எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் அவங்களோட டான்ஸஸ்லாம் நான் டிவியில் பார்த்துருக்கேன். அது இல்லாமல் நான் வீட்டில் கூட ஸ்டெப்ஸஸ் எல்லாம் போட்டு பார்ப்பேன். சரி, ஓகே. அப்புறம் பாருங்க, சிம்ரன் மேமோட டான்ஸ் கிரேஸ்ஃபுல், பிரில்லியன்ட்னு எல்லாரும் சொல்லியாச்சு. இந்த வயசு வரைக்கும் ரீச் நீங்க பாத்துக்குங்க. சரி, இவங்க ஒண்ணு பண்ணுவாங்க மேம், ஒரு ஸ்டெப் ஒண்ணு போடுவாங்க. இருங்க, அதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லுங்களேன், என்ன பண்ண போறீங்க இப்போ? நான் வந்து ஒரு ஸ்டெப்பு போடுவேன். அதை நீங்க என்ன பாட்டுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கே சேலஞ்ச் வைக்கிறாங்க. உங்களோட பாட்டு, உங்களோட ஸ்டெப் போடுவாங்க. என்ன படம், என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ரெடி மேம்? ரெடி. பாருங்க, மியூசிக்கே வேணாம் சிம்ரன் ஸ்டெப்புக்கு. மேம், என்ன ஸ்டெப் கண்டுபிடிக்கல இன்னும்? என்ன பாட்டு? திருப்பி வேணுமா? எனக்கு நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான். நான் சொல்றேன், எனக்கு தெரியும். பட் ஆனா சூப்பரா பண்ணிருக்கேன். வித்வுட் மியூசிக்கும் ரொம்ப ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா தெளிவா பண்ணிருக்கேன். சூப்பர். சொல்லிட்டோமா? என்ன பாட்டுன்னு சொல்லிட்டோமா? ஆல்தோட்ட பூபதி. எஸ், சூப்பர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செம்ம. நெக்ஸ்ட். ஐயோ ஐயோ, வளையறாங்களே பயங்கரமா. என்ன அதுவா? ஏப்ரல் மாதத்தில். ஏய், ஹலோ மேடம். முடிக்கல மேடம், முழு ஸ்டெப்பையும் போட்டு விட்டு நிறுத்துவார் சொல்றாங்களே, கரெக்ட்டா? ஏப்ரல் வாவ், கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி மேம் அந்த மூமெண்ட்ட போடுங்களே. பாருங்க, அவங்க நரரரிரா. எங்க போறீங்கம்மா? என்ன என்ன ஓடுறீங்க? இது மாதிரி ஏதாவது ஓடி ஓடி தேடி தேடி. எங்க 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 எங்க. கரெக்ட் சார். வசந்த் சார் கரெக்ட்டா? வசந்த் சார், பாத்தீங்களா அசால்ட்டா பண்ணிட்டு இந்த பொண்ணு. எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ஓட வச்சிருப்பீங்க. எங்க இப்படிதான் ஓடிட்டே இருப்பாங்களா? ஆமா. எப்படி ஓடுவாங்க? இன்னொரு டிக்கெட் அவங்க எப்பல அந்த திரும்பி பாக்குறதா மேம் ரொம்ப அழகு. எவ்வளவு நேரம் ஓடி இருப்பீங்க மேம் அந்த பாட்டுல? ஃபுல் சாங் அப்படிதான். அப்படியா? கோல்கட்டால ஷூட் பண்ணுவாதா. ஐ திங்க் தட் வாஸ் 96. ஓ, ஐ திங்க் 3 days. ஏர்லி மார்னிங் கால் ஷீட் 4 o'clock. 4 o'clockல இருந்து ஓட ஆரம்பிச்சு நைட் வரைக்கும். சோ நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் இந்த குட்டிக்கு. சூப்பர்மா. Thank you. ஒரு நாஸ்டால்ஜிக் மெமரி உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டோம் நாங்க, இல்லையா? தேங்க்யூ தேங்க்யூ குட்டி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூம்மா, தேங்க்யூ. 100 days நாயகி, உங்களுக்காக ஃபர்ஸ்ட் கட் அவுட் வச்ச ஹீரோயின் தான் நீங்க அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ. ஒரு நல்ல நல்ல சப்ஜெக்ட்ஸ், நல்ல உமன் சென்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸ் ப்ளீஸ் ரைட். வசந்த் சார். எஸ் சார். ஐ எம் ஆஸ்கிங் யூ சீரியஸா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்படியே ஆசை 2 எடுத்துருங்க சார். வாய்ப்பு இருக்கா? இல்ல, 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட எவர்கிரீன் அவார்ட் வாங்கணும் இல்லையா? ஸோ அதனால வி ரியலி நீட் ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்ஸ் டு ஆக்ட். கண்டிப்பா கண்டிப்பாக. ஸோ நீங்க மட்டும் இல்ல, ஐ ரியலி ரிக்வெஸ்ட் ஆல் ஃபில்ம் மேக்கர்ஸ் டு ரைட் குட் ரோல்ஸ் ஃபார் உமன்ஸ். எஸ், தேங்க்யூ. மக்களை, எவர்கிரீன் நாயகி சிம்ரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.